வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த டாக் லவர்ஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஃபிகேஷன், இந்த செய்திகள், அதை குறித்து தொடர்ந்து உணர்வது போன்ற செய்திகளை தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. முதல்ல படவா கோபி, சரியா? படவா கோபின்னு அந்த நபர் தன் பெயருக்கு முன்னாடி ஏன் இந்த படவா அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்கிறாரு அப்படின்றதே தெரியல எனக்கு. இது சாதாரணமாக பார்த்தோம்னா பார்ப்பனர்களின் வீடுகளில் கொஞ்சுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. பொதுவாக நம்ம யாரும் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களை பார்த்து படவா ராஸ்கல் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். நாம் பிள்ளைங்கள தங்கம் அப்படி இப்படி கொஞ்சம் இவங்க படவான்னு தான் கொஞ்சுவாங்க. இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இந்த படவான்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிம்புன்னு அர்த்தம். அது ஒரு ஆணை பார்த்து சொன்னால் பிம்புன்னு அர்த்தம், ஒரு பெண்ணை பார்த்து சொன்னால் ப்ராஸ்டியூட்டுன்னு அர்த்தம். இந்த அர்த்தம்லாம் தெரிஞ்சு தான் இந்த பார்ப்பனர்கள் இந்த வார்த்தைகளை வீட்டில் பயன்படுத்துகிறாங்களா, தங்கள் பிள்ளைகளை பார்த்து பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிறதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த படவா கோபின்றவரும் கொஞ்ச காலம் நாடகங்களில் தான் நிறைய நடிச்சிருந்துருக்கிறார் போல இருக்குது. அப்போ இந்த பார்ப்பனர்களோடு சேர்ந்து இந்த வார்த்தை நல்லா இருக்கே நம்மளும் வச்சுப்போம் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டார் போல இருக்குது படவா கோபி அப்படின்னு. அதோட ஒரு வார்த்தையை நமக்கு அடைமொழியாக சேர்த்து கொள்வதற்கு முன்னாடி அந்த வார்த்தையின் பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? இப்போ என் பேர் கிருஷ்ணவேல்னு எங்கள் அப்பா பேர் வச்சாங்கன்னா அது கிருஷ்ணரையோ முருகர் வச்சுருக்க வேலையோ குறித்தெல்லாம் வைக்கல. எங்கள் அப்பாவோட அப்பா, அதாவது என் தாத்தாவோட பேர் கிருஷ்ணன், எங்கள் பாட்டியோட பேர் வேலம்மாள். அது ரெண்டுத்தையும் சேர்த்து கிருஷ்ணவேல்னு வச்சாங்க. அதுக்கு சம்ஸ்கிருத மீனிங்கே எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கிருஷ்ணம்னா கருப்பு, வேல்னா வேலு, அவ்வளோதான். கருப்பு வேல்னு வேணால் வச்சுக்கலாம், இவ்வளோதான். ஆனால் அது பெயரோட காரணங்கள். இப்போது இவர் படவான்ற வார்த்தையை சேர்ப்பதற்கு முன்பு இதுக்கு என்ன பொருள் இருக்குது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு யோசிச்சிருக்கும் தான் வேணாமா? இதெல்லாம் பொது வெளியில் தேடுவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இல்லாமல் இந்த வேலையை செஞ்சுருக்கிறார். இந்த பேருக்கு முன்னோட்டு சேர்க்கும் போதே நாமளும் இந்த திராவிட இயக்கத்திலேயும் சரி மற்றவர்களும் சரி ஒரு அடைமொழியை சேர்த்துப்பாங்க. நடிகவேல், கலைஞர், நடிகர் திலகம், சூப்பர் ஸ்டார், இப்படிலாம் பல அடைமொழிகள் எல்லோரும் சேர்த்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பேருக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும். அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காமல் நடிகை வேல்னா வேறு ஒன்றும் கிடையாது. வேல்னா இந்திரன்னு அர்த்தங்க. வேல்னா இந்திரன்னும் அர்த்தம், இல்லை மன்னர்னும் அர்த்தம். ரெண்டு அர்த்தமும் சொல்லுவாங்க. அப்போ நடிகை வேல்னா நடிப்பில் மன்னன் அப்படின்ற பொருளில் தான் அது வருது. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இப்படி பல பெயர்கள் வருது. நீ பேருக்கு அர்த்தமே தெரியாமல் யாரோ ஒரு பார்ப்பனர்கள் இல்லை இவரோட குரு மாதிரி இருந்த யாராவது ஒரு பார்ப்பனர் டேய் படவா சீக்கிரம் வாடா, படவா கோபி என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு பேசினார் போல இருக்குது. அதில் இவர் ரொம்ப புலங்காயுதம் அடைஞ்சு அதை தன்னோட பேரோடவே சேர்த்துக்கிட்டார். அப்போ இந்த வார்த்தை ஒரு ஆணை குறித்து சொல்லும்போது பிம்ப் என்ற அர்த்தத்திலும், பிம்ப்னா வேறு ஒன்றும் கிடையாது, இந்த மாமா வேலை பார்க்குறான்னு சொல்லுவாங்கல்ல கலோக்கியலா, அதுதான் பிம்ப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் உங்களுக்கே தெரியும். இதே ஒரு பெண்ணை பார்த்து சொன்னால் ப்ராஸ்டியூட் அப்படின்னு தான் அர்த்தம் ஆகுது. அப்போ இந்த படவான்ற வார்த்தையை இப்போ கொண்டு போய் பிள்ளைகள் மீது பயன்படுத்துகிறதே முதல்ல தப்பு. சரி, அதை விட்டுருவோம். ரெண்டாவது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, அவர் சொன்ன கருத்துக்கே இப்போ தான் வரேன் நான். கோபி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது சுமார் 8 மணி நேரம் எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அதை ட்ரிம் பண்ணி 45 நிமிஷம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய குண்டை போட்டார். அப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், 8 மணி நேரமாக ஷோ பண்ணாங்களே, இந்த 8 மணி நேரம் ஷோவை அப்படியே விட்டாங்களா
அப்போ இவங்க வேலிடான நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அந்த பாயிண்ட்ஸை வந்து கோபி வந்து கட் பண்ணி, படவா கோபி பேசின சரியான வார்த்தைகள் எல்லாம் கோபிநாத் அவர்கள் கட் பண்ணி, ஏன்னா கோபின்னு சொன்னோம்னா எந்த கோபின்னு கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ கோபிநாத் வேண்டுமென்றே அதையெல்லாம் கட் பண்ணி போட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தமாகுது. எனக்கு தெரிஞ்சு கோபிநாத் வந்து இதுவரை பேசக்கூடிய ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல மட்டும்தான் அவர் வந்து ஸ்டாண்ட் எடுப்பார். மற்றபடி அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவே மாட்டார். எப்போவுமே இந்த தரப்பில் இப்படி சொல்கிறாங்க, இப்படி கேட்குறாங்களே, நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு தரப்பை கேட்பார். அப்புறம் இவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா உடனே இப்போ இப்படி கேள்வி கேட்குறாங்களே அதுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு மாற்றி கேட்பார். இப்படி தான் 2 தரப்புலையும் விவாதத்தை கொண்டு போவார். ஆனால் 2 இடங்களில் மட்டும் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். என்னென்னா, ஒன்று வந்து கல்வியை யாராவது கம்மியாக குறைச்சி பேசினாங்க அப்படின்னா விடமாட்டார். அதை போலவே மனித நேயத்துக்கு எதிராக பேசினா அப்போவும் விடமாட்டார். மனித நேயம் தாங்க ஃபஸ்ட்டு, மற்ற எல்லாம் நெக்ஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார். அது கரெக்டான விஷயமும் கூட. ஏன்னா அப்படி இல்லைன்னா எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல. ஸோ இந்த இடத்துலையும் அவர் எடுத்தது அதுதான். என் குழந்தையை விட உங்கள் ஜீவகாருண்யம் ரொம்ப முக்கியமாக போச்சா அப்படின்னு கேட்ட இடம் மனிதநேயம் சார்ந்தது. அப்போ மனிதநேயமாக ஜீவகாருண்யமான மனிதநேயம் தான் முக்கியம், 2வது தான் ஜீவகாருண்யம்லாம். மனிதன் ஒரு குழுவாக வாழும்போது மனிதன் தன்னுடைய முக்கியத்துவத்தை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது எவல்யூஷன். அவ்வளோதான், பரிணாம கொள்கையே அதுதான். நாம் வந்து அதில் எத்தனையோ இடர்களை தாண்டி தான் நம்ம மேலே வந்திருக்கிறோம். இந்த மாதிரி நாகரிகம் அடைந்த மனிதர்கள்ன்ற இடத்துக்கு. ஏன்னா நம்மை விட மிகப்பெரிய விலங்குகள்லாம் இருக்குது. யானை, சிங்கம், புலி, இது கூடலாம் போட்டி போட்டு நம்ம மேலே வந்திருக்கிறோம். சரியா? இப்போ வந்துட்டு நாய் பாவம், அப்பாவி, வாயில்லா ஜீவன், புடலங்காய், புண்ணாக்குன்னெலாம் பேசிகிட்டு இருக்கிறது இருக்கிறதுலே பெரிய மடத்தனம். சரியா? அடுத்தால இந்த அம்முவும் அதான் சொல்ல 8 மணி நேரம் எடுத்தது அப்படியே போட்டிருக்காங்க. இதை வந்து இதில் வேறு கடைசியாக அந்த இன்னொரு பெண்மணி இருந்தாங்களே, அவங்க பேர் எனக்கு தெரியல. அந்த அம்முவுக்கு எதிராகவோ இல்லை அம்மு கண்ணாடி போட்டிருந்தாங்க, இன்னொருத்த லேடி ஒருத்தங்க கண்ணாடி போடாமல் இருந்தாங்க. அவங்க 2 பேர் தானே இந்த நாய் மாதிரி ஊழ விட்டு காமிச்சாங்க. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேஸ்புக்லேயே அதில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. என்னென்ன கோபி தான் எங்களை அது மாதிரி கூவி காட்ட சொன்னார், அப்போ இதெல்லாம் டெலிகாஸ்ட்டில் வராது அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே வந்திருந்த கமெண்ட்டே வந்து செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. ஆனால் அது ஒரு மாதிரி ஆபாசமான கமெண்ட்டாக இருந்ததுனால நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை. அப்போது கோபிநாத் வந்து எதை செய்ய சொன்னாலும் செட்டில் செய்வீங்களா அப்படின்ற துணியில் தான் கொஞ்சம் அருவருக்கத்தக்க விதத்தில் போட்டிருந்தார். அது வந்து தவறு. ஏனென்றால் ஒரு பெண்ணை பற்றி மாற்று கருத்து வைப்பதற்கு உடனடியாக செக்ஸ் சம்மந்தமாக தான் மாற்று கருத்து வைக்கணுன்றதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு செயல். அந்த பெண்மணி செய்த செயல் வந்து தப்பு, முட்டாள்தனமானது, அவ்வளோதான். இப்படி வேணால் கேட்டிருக்கலாம். கோபி வந்து சொன்னார்னா உடனே மாடியிலேருந்து குதிச்சிடுவீங்களா அப்படின்னு கூட கேட்டிருந்துருக்கலாம். கோபிநாத் சொன்னாருன்றதுக்காக தான் நாங்கள் செஞ்சேன், இல்லைன்னா நாங்கள் செஞ்சுருக்க மாட்டோம். இப்போ எல்லாரும் அதை சொல்லியே எங்களை ட்ரால் பண்ணுறாங்க. நீங்கள் ட்ரால் பண்ணுற மாதிரி பேசினா ட்ரால் தாங்க பண்ணுவாங்க, வேறு என்னங்க பண்ணுவாங்க? நீங்கள் வந்து ஒரு பக்கம் மனிதநேயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேரும் தொடர்ந்து இப்படியே மாற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஊரில் வேறு யூடியூப் சேனலே இல்லையா? விஜய் டிவியில் மட்டும்தான் லைவ் போடுவாங்களா? எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்குது. சொன்னால் வாங்க, உங்கள் கருத்து அங்கே நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன விட்டு போச்சு சொன்னீங்கன்னா நாங்களே இப்போ அதை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி போட தானே போகிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கண்டென்ட்டு தானே, அவங்களும் போடுவாங்க. பாருங்கள், கோபிநாத் எல்லாவற்றையும் மறைத்து விட்டார், எத்தனை அருமையான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோட்டோவை போட்டு அந்த கருத்துக்களை பூரா போட தான் போகிறாங்க. இதை வந்து மிஸ்டர் ஜிகே வந்து ஒரு தடவை பண்ணார். அவர் எந்த டிவி ஷோன்னு தெரில, கோபிநாத்தோட டிவி ஷோவா இல்லை ஜி டிவியில் உள்ள ஷோவான்னு ஞாபகம் இல்லை. மூட நம்பிக்கை விசஸ் இந்த பில்லி சூனியம் வைப்பவர்கள் அப்படின்னு 2 டீமாக இருந்தாங்க. அவங்க வந்து நாங்கள் வந்து மேஜிக்லாம் பண்ணுறோன்னப்போ அது மேஜிக்லாம் இல்லைங்க, அது சயின்ஸ் தான். அவர் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு மோதிரம் வச்சுருந்தார். அந்த மோதிரத்தில் வந்து இவர் நினைக்கிற நம்பருக்கு அங்கே இது அடிக்கும், வைப்ரேட் ஆகும் அத்தனை தடவை. அதை வச்சு அந்த நம்பரை கண்டுபிடிச்சாரு. அதில் ஒரு பெண்மணி வந்து யாரோ சூனியம் வச்ச மாதிரி யாரோ மயக்கம் போட்டுலாம் கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கு அப்புறமா ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், அந்த டீம் அந்த மந்திரம் பண்ணுறவங்க டீம் எந்த வேனில் ஏறி போனாங்களோ இந்த மயக்கம் போட்டு விழுந்த லேடியும் அந்த வேனில் தான் ஏறி போனாங்க. அதையும் நாங்கள் பார்த்தோம், அதையும் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி
மிஸ்டர் ஜிகே அந்த ப்ரோக்ராமில் போட்டிருந்தார். இது வந்து மிஸ்டர் ஜிகேக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பழைய டெக்னிக்குங்க. பழசுன்னா ரொம்ப ரொம்ப பழசு. எது இந்த லங்கர் கட்டை உருட்டுற இடம் இருக்குது, இந்த 3 சீட்டு போட்டு இப்படி இப்படி மாற்றி மாற்றி வைப்பாங்களே, ஒரு 2 நம்பர் இருக்கும், ஒன்றில் ராணி இருக்கும். ராணி மேலே காசு வச்சிங்கன்னா டபுள் அப்படிம்பாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பணம் கட்டுறது யாருன்னா அந்த சீட்டு திருப்பி திருப்பி போடுறானே அவனோட ஆளாக இருக்கும். இல்லைன்னா இந்த லங்கர் கட்டையை உருட்டினாலும் அந்த லங்கர் கட்டையை உருட்டுறதுலேயே அவனோட ஃப்ரெண்டு தான் வந்து உள்ளே உட்காந்துருப்பான், பார்வையாளர் மாதிரி அவர் வருவார். இதே தாங்க இந்த குரலி வித்தன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் அதெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. சின்ன வயசில் நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஒரு கீரியும் கட்டி போட்டிருப்பான், ஒரு டப்பாவில் பாம்பு வச்சுருப்பான். பாம்புக்கும் கீரியும் சண்டை விட போகிறாம்மா. அவன் கடைசி வரை சண்டை விட மாட்டான். நமக்கு அப்போல்லாம் தெரியாது சின்ன வயசில். கீரியும் பாம்பும் சண்டை போட்டுச்சுன்னா ஏதோ ஒன்று செத்துரும். கீரி செத்தாலோ பாம்பு செத்தாலோ மறுநாள் அவன் எப்படி ஷோ பண்ணுவான்? சரியா? அதனால் கீரிக்கும் பாம்பும் சண்டையை விட மாட்டான். முக்கியமான ஷோ என்னென்னா அதோட டோன் என்னென்னா, அவன் ஆள் ஒருத்தனை வச்சுருப்பான். அவன் வந்து கூட்டத்தில் எல்லாரையும் வேடிக்கை பார்த்து நின்றுட்டுருப்பான். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருப்பான். நோட் பண்ணினா ஒரு 4-5 பேர் கண்ணை காட்டுவான். அந்த கண்ணை காட்டுற ஆளுங்களை நல்லா நோட் பண்ணிப்பான். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எலும்பு எடுத்து வச்சுருப்பான். இது வந்து தலைச்சம்புள்ளையோட எலும்பு, இதில் வந்து வசியம் பண்ணி வச்சுருக்கேன், நான் கையை தொடுறேன், யாரெல்லாம் தொடுறேனோ அவங்கெல்லாம் நில்லுங்க, மற்றவங்களாம் வீட்டுக்கு போ அப்படின்வான். ஸோ ஒரு 10-20 பேரை மட்டும் நிப்பாட்டி வச்சுட்டு மற்ற எல்லாரையும் போக சொல்லிடுவான். போக சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அந்த நேரத்தில் தான் ஒருத்தனை வந்து என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு மந்திரம் போட்டு அவனை சிப்பாயா ஏமாத்துற அப்படின்ட்டு அவன் கிளம்புவான். ஏதோ ஒரு மந்திரம் போடுற மாதிரி போடுவான். அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். யார் அந்த மயக்கம் போட்டு விழுந்தது அவன் ஆள். சரியா? அவனை வச்சுக்கிட்டு தான் போர்வையை போட்டு மூடிட்டு அவர் ஐயா என்ன பண்ணியிருக்காரு, பச்சை கலர் சட்டை போட்டிருக்காரு, இவர் கையில் கடிகாரம் கட்டியிருக்காரு அப்படி இப்படின்னு அவர் அதான் பார்க்காமே சொல்கிறாங்களாம். அப்புறமா ஒரு மை டப்பா வச்சுக்கிட்டு இந்த மை டப்பா 10 ரூபா அப்படின்னு சொல்லி, நான் சொல்கிறது எப்போ 70களில் விற்பாங்க 10 ரூபா அப்படின்னு. இதை வச்சு ஒரு கலெக்ஷனை போட்டு அவங்க கிளம்பி போயிடுவான். போகும்போது இந்த மயக்கம் போட்டு விழுந்தவன் தான் உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான் எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு. சரியா? பேக் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த ஏரியாவுக்கு போயிடுவாங்க. இது வந்து ரொம்ப பழைய டெக்னிக்கு. ஸோ இந்த ஆள் செட் பண்ணிட்டாங்கன்னு அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணார்ல ஜிகே, அதை போல் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது. நாங்கள் வந்து நாய்க்கு ஆதரவாக எவ்வளோ நல்ல விஷயம்லாம் பேசணும், அதையெல்லாம் கோபிநாத் வெளியிடவே இல்லையே அப்படின்னு நீங்கள் பேசி எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது தானே கோபிநாத்தை. எக்ஸ்போஸ் பண்ணால் அது கோபிநாத் எக்ஸ்போஸ் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும்ல. அப்போ இவ்வளோ நாள் கோபிநாத்துக்கு இருந்த ஒரு பெரிய இமேஜே காலி ஆயிடுச்சு எங்களால் தான் அப்படின்னு நீங்களும் பேசலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு சேனல்லையும் போயிட்டு திரும்ப திரும்ப என்ன சொல்கிறீங்க, நாங்கள் சொன்ன வேலிட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறீங்க. அந்த வேலிட் பாயிண்ட் என்னன்றதை பேசி வீடியோ எடுத்து போட வேண்டியது தானே. அது இதுக்கு தனியாக ஒரு சேனல் கூட வேணாங்க. அதெல்லாம் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சேனலில் தான் பேசினான். அங்கே தான் அதோட அங்கேருந்து வெளியே வந்துட்டோம், அதுக்கு மேலே பேச முடியல, அதை பற்றி சொல்ல முடியல அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ யார் வேணாலும் தங்கள் கருத்துக்களை வீடியோவாக போட்டு பொது வெளியில் எல்லாரையுமே பார்க்க வச்சிடலாமே. இப்போ இந்த அம்முவோ சரி, படவா கோபியோ சரி, அந்த 3வதாக ஒரு லேடி சொன்னனே, இவர்கள் இப்படியெல்லாம் பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் என்ன வேலிடான பாயிண்ட்டை சொன்னோம் அப்படின்னு இப்போ ஒரு ஃபோனை தூக்கி வச்சு இப்போ பேசின அந்த செய்திக்கு பதிலாக நீங்கள் என்ன வேலிடான பாயிண்ட்டை அங்கே பேசுனீங்கன்ற செய்தியை பேசிட வேண்டியதுதானே. பேசி அதை யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எதுலையாவது அப்லோட் பண்ண வேண்டியதுதானே. யார் உங்களை தடுத்தது? இன்னொரு சேனலுக்கு தான் நீங்கள் போய் பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்களே அப்படி பேசி போட்டிங்கன்னா உடனே இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் எடுத்து போட்டுருவாங்க. இப்படி பாருங்கள் கோபிநாத் தோல் உரிக்கப்பட்டார் அப்படின்னு. இதெல்லாம் விட்டுட்டு திரும்ப 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 இல்லாத கதையை தான் பேசிகிட்டே இருக்கீங்க. அதாவதுங்க, நாய் தேவையா தேவையில்லையா அப்படின்ற பிரச்சனையெல்லாம் வேறு. நாய் வந்து இருந்தால் தான் திருட்டு பயம்லாம் குறையும். திருட்டு பயம்லாம் இப்போ எதுக்குங்க? அதான் சிசிடிவி கேமராவே வந்துருச்சு. அடுத்த 1 மணி நேரத்தில் தூக்கிடுவாங்க போலீஸு. ஒன்றும் இல்லைங்க, எங்கள் இப்போ தெருவில் ஒரு அயன்காரமாக இருக்காங்க. அவங்க டப்பா பொட்டிக்குள்ளே வச்சுருந்த அயன் பாக்ஸை யானோ தூக்கி போயிட்டான். போட்டு பூட்டிட்டு தான் உள்ளே வச்சுட்டு போயிருக்காங்க. அயன் பாக்ஸ்னால் அந்த இதுங்க பித்தளையாக வெங்காலத்தில் இருக்குமே, நல்ல வெயிட்டாக இருக்குமே, கறி போடுற அயன் பாக்ஸு. அந்த பொட்டியை உடச்சி அந்த அயன் பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டான். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கமா அப்படின்னா அவங்களுக்கு பயமாக இருந்தது. சரி நானும் கூட போனேன், எழுதி கொடுத்தோம். வந்தாங்க, பக்கத்தில் 3 இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது. பார்த்தாங்க, சாயங்காலம் அன்றைக்கி அயன் பாக்ஸ் வந்து சேர்ந்துருச்சு. அவ்வளோதான் மேட்ரு. நாயோட தேவையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. கிராமத்தில் நாய் வளர்ப்பாங்க. நாயை பொறுத்தவரை, அதாவது நாய் வந்து ஒரு மாமிச உணவு சாப்பிடக்கூடிய மிருகம். அது அந்த மிருகத்துக்கு வந்து நம்ம இங்கே வளர்க்கும்போது அதுக்கு ரத்த சுவை தெரிஞ்சிருச்சு, பச்சை ரத்தத்தோட சுவை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது விடாது.
மீண்டும் மீண்டும் அந்த சுவையை தேடி போகும். அந்த நாய்க்கு ராபிஸ் இருக்கோ இல்லையோ, அந்த சுவை தெரிஞ்சிருச்சுல்ல, விடாது, போய் கடிக்கும். அதுதான் சொல்லுவாங்க, காட்டில் நம்ம வந்து டைகரை ப்ரிசர்வ் பண்ணுறோம்னு சொல்கிறோம். அதே ஒரு புலி யாராவது ஒரு மனுஷனை கடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம புலியை கொண்டுருவாங்க. அது பேர் மேன் ஈட்டிங் டைகர்னே பேர். ஏன்னா ஒரு முறை மனிதனின் ரத்த சுவையை அறிஞ்சிருச்ச அந்த மிருகம் அப்படின்னா விடாது, மனுஷனை மட்டும்தான் தேடி கடிக்கும். நாயும் அதே போல் ஒரு மிருகம் தான். அது வந்து நம்மளை ஒரு தடவை யாரையாவது கடிச்சதுன்னா அந்த ரத்தம் வந்து நாக்கில் சுவை பட்டுரும். அந்த சுவை பட்டுதுன்னா அதுக்கப்புறம் அது சும்மா இருக்காது, வர போகிறவனெல்லாம் கடிக்க தான் செய்யும். ஆகவே நாய்கள் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டியவை, குறைக்கப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. நாயோட தேவையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் என்னுடைய கருத்து. இது குறித்த இந்த லூசுங்க பேசிகிட்டு இருந்த செய்தியும் நான் சொல்கிற செய்திக்கும் என்ன அப்படின்ற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.